இந்த நாளிலும் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கதையின் மூலமாக நாம் தியானிக்கலாம். உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே உறவுகள், நண்பர்கள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் எனக்கு பணம் இல்லை செல்வங்கள் இருந்தால் போதும், மனிதர்களுடைய உறவுகள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதை குறித்து இந்த நாளில் ஒரு கதையை நம்ம கேட்போம். ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட அநேக மாடு, ஆடு, குதிரை எல்லாமே இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஆடும் குதிரையும் நண்பர்களாயின. ஸோ அது ரெண்டும் ஒரே காரியங்களை இணைந்து ஒன்றாவே போகிறது, ஒன்றாவே மேயிறது, ஒன்றாவே தண்ணி குடிக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு ஒரு நாள் உடம்பு சரியாமல் போச்சு. அப்போது கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குதிரை ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த குதிரை ஒரு 1 வீக்குள்ளே, ஒரு 5 நாளைக்குள்ளே அது திரும்ப பழைய நிலைமைக்கு வரல அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இது ஆடு அந்த டாக்டர் பேசினுக்கிறத கேட்டுட்டு என்ன பண்ணுது, ரொம்ப சோகமாயிடுது. அப்புறம் அந்த விவசாயி கேட்குறாரு, ஒருவேளை இதை நான் அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, மருத்துவர் சொல்கிறாரு, இதனுடைய வியாதி எல்லா ஆடு மாடுகளுக்கெல்லாம் பரவி எல்லாமே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குதிரையை மாதம் தனித்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, எப்படியாவது என்னுடைய நண்பனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுன்னா போய் உற்சாகப்படுத்தும். என்ன பண்ணுவாங்க, நீ எழுந்து நட, உன்னால் முடியும், நீ இப்படியே படுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா டாக்டர் ஒன்று சொல்லியிருந்தாரு, திரும்ப எழுந்து நடக்கலை, 5 நாளைக்குள்ளே திரும்ப எழுந்து நடக்கலை அப்படின்னாவே இதை கொன்னுடணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆடு ஒவ்வொரு நாளும் அதுக்கிட்ட என்ன பண்ணா, நீ எழுந்து நடக்கணும், உன்னால் திரும்ப முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கிட்ட என்ன சொல்லிச்சு, உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தது. அந்த குதிரைக்கு என்ன பண்ணிச்சு, எப்படியாவது நம்ம உயிர் பிழைச்சிக்கணும், நம்முடைய நண்பன் நமக்காக கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிச்சு, தன்னுடைய முயற்சியும் போட்டுச்சு. தொடர்ந்து அது எப்பெல்லாம் சோர்ந்து போகாமல் நடக்க முடியாமல் படுக்குதோ அப்போல்லாம் ஆடு போய் அதை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தது. உடனே காலையில் மருத்துவர் பார்க்குறப்ப அந்த குதிரை நடக்கணுன்ற அந்த கண்டிஷன் வரணும் அப்படின்னு தான் யோசிச்சுருந்தாங்க. ஆனால் அதற்கு ஒரு நாட்கள் முன்பாகவே அந்த ஆடோட முயற்சினால் என்ன பண்ணிச்சு, அந்த குதிரை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் அதை விவசாயி பார்க்குறப்ப அது கொஞ்சம் வேகமாக ஓடவும் பார்த்தாரு. அப்போ அந்த விவசாயி போய் மருத்துவர்கிட்ட சொன்னார், அந்த குதிரை திரும்ப தன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த விவசாயிக்கும் சந்தோஷம், அந்த மருத்துவருக்கும் சந்தோஷம், அந்த ஆடுக்கு எல்லா விதத்துலையும் சந்தோஷமாக இருந்து என்ன பண்ணாங்க, திரும்ப அவர்கள் நண்பர்களாக இருந்தாங்க. உலக வாழ்க்கையில் நமக்கும் உறவுகளும் நண்பர்களும் தேவைன்றது தான் வேதாகமும் சொல்லுது. அந்த ஆடு போல் நாம கூட பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இல்லை நம்முடைய உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயனுள்ளவர்களாக இருக்கணுன்றது இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேத வசனம் கூட இப்படி சொல்லுகிறது, ஒரு நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கறது அன்பிலும் பெரிதான அன்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம கூட அநேகரோடு நம்ம உறவு வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம எப்போதும் பயன்படுகிறவர்களாக இருப்போம். நன்றி.